السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய அகீதா, தன்னுடைய கொள்கை அதுல எப்படி இருக்கணும், அதுல தெளிவானவளா இருக்கணும். அறியாம தன்னுடைய அகீதாவை பத்தி, தன்னுடைய கொள்கை என்னங்கறத அறியாம இருக்க கூடாது. அதுல எந்த ஒரு தூய்மையா, அதுல ஒரு மூட நம்பிக்கையும் வந்துடக்கூடாது. தூய்மையான கலங்கப்படுத்தாம அல்லாஹ்வுடைய அந்த ஓரிரை கொள்கையில இருக்கணும் அப்படிங்கறது சொல்லக்கூடிய வசனத்தை தான் இப்ப நம்ம பார்த்தோம். சூரா முஃமின்ல 115வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றார், நாம் உங்களை வீணாக படைத்துள்ளோம் என்று நீங்கள் நம்மிடம் திருப்பி கொண்டு வர மாட்டீர்கள் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? இல்ல, மிக உயர்ந்தவனாகிய உண்மையான அரசனாகிய அல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் யார் தெரியுமா? சங்கை மிக அரிசின் உரிமையாளனா இருக்கிறான் அப்படிங்கறத உலகத்தால அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். சொல்லிட்டு சொல்றான், யாராச்சும் அல்லாஹ்வுடன் வேறு கடவுளை அழைத்தால் அது பற்றி அவனிடம் எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில அவனுடைய கணக்கு அவனுடைய இறைவனிடம் இருக்குது. இத்தகைய நிராகரிப்பாளர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள். அப்போ ஒரு முஸ்லிம் பெண்மணி அல்லாஹ்வோட வேறு யாரையும் இணையாக்க மாட்டா. தன்னுடைய கொண்ட கொள்கையில, தன்னுடைய அகீதாவுல, தன்னுடைய மார்க்க விஷயத்துல உறுதியானவளா இருப்பா, அறியாமல் இருக்க மாட்டா அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அந்த இடத்துல யாராச்சும் அவனுக்கு இணை வைச்சா அவனுடைய கணக்கு அல்லாஹ்விடம் இருக்குது. இப்படி அல்லாஹை இணை வைத்து வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு நாளும் வெற்றி அடைய மாட்டாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொல்லும் போது அல்லாஹ் தஆலா கடைசியா இந்த சூரா முஃமின்ல, நபியே நீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்கிட்ட துஆ செய்யுங்க, என்னுடைய இறைவனே மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்ய, அல்லாஹ் கிருபை செய்வர்கள்லாம் நீதான் மிக சிறந்தவன் அப்படின்ற ஒரு துஆவையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்கன்னு சொன்னா இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம். அப்போ நம்மளுடைய அகீதா என்ன, நம்மளுடைய கொள்கை என்ன, நம்ம எந்த மார்க்கத்துல இருக்கோம், அந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது, அவன் எதுக்காக தூதர்கள் அனுப்புனா, அதெல்லாம் ஒரு முஸ்லிம் பெண்மணி அறிந்த நிலையில இருப்பா அப்படிங்கறதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு முஸ்லிம் பெண்மணி அகீதாங்கிற அந்த கொள்கையில அது தூய்மையானது, அது தெளிவானது, அதுல அறியாமை கலக்காது, அதோடைய தூய்மை மூட நம்பிக்கை கலக்கப்படுத்தாம இருக்கும். அதோட அந்த அகீதாவோட ஒளிய சந்தேகமே இல்லாம, சந்தேக காற்று வந்து அந்த அகீதாங்கிற அந்த ஒளிய அணைச்சிராது. அல்லாஹ்வின் மீது அந்த ஒரு முஸ்லிம் பெண்மணி கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அவளது நம்பிக்கைய வந்து உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை எதுவுமே இல்ல. எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உள்ளவன் அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான். அவன் வந்து உயர்ந்தவனா இருக்கான், முழுமையானவனா இருக்கான். அவனிடமே எல்லா விஷயங்களும், அனைத்து அதிகாரங்களும் அவன் கிட்டத்தான் இருக்கு. அவனிடத்துலதான் செயல்கள் அனைத்துமே தீர்ப்பப்படும். ஒரு முஸ்லிம் பெண்மணி தெளிவான நம்பிக்கையில இருப்பான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதே சூரா 23வது அத்தியாயம் 88வது வசனத்துல எப்படி சொல்றான் பாருங்க. மேலும் அவர்களை கேளுங்கள், உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள், ஒவ்வொரு பொருளின் மீதும் அதிகாரம் யாருடைய கைவசம் இருக்கிறது என்றும், மேலும் அனைவருக்கும் அபயம் அளிப்பவன் எவராலும் அபயம் அளிக்க முடியாதவன் யார் என்று கேளுங்கள். திண்ணமாக அவர்கள் கூறுவார்கள், இது அல்லாஹுக்கே உரியனவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த மக்கள்கிட்ட கேட்க சொல்றான்.
எல்லா பொருட்களுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் கிட்ட. ஒவ்வொரு பொருள்களுடைய அதிகாரம் யாருடைய கைவசல்ல இருக்கு? அல்லாஹ் கிட்ட. அப்ப யாராச்சும் தனக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு, உதவி செய்யறதுக்கு, அபயம் தேடி யாருக்கிட்ட போவாங்க? அல்லாஹ் கிட்ட. யாருமே அவனுக்கு அபயம் அளிக்க தேவையில்லாத ஒருத்தன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அல்லாஹால அடுத்து சொல்றான், சுப்ஹானல்லாஹ், திண்ணமாக அவர்கள் அல்லாஹ்ன்றதான் சொல்லுவாங்க. அல்லாஹ் இத சொல்லிட்டு சொல்றான், பிறகு நீங்க எங்க இருந்து ஏமாற்றப்படுகிறீர்கள்? சயகூலுனலில்லாஹ்னு சொல்றீங்க, குல் ஃபஅன்னா துஸ்ஹரூன். அல்லாஹால கேக்குறான், நீங்க எங்கிட்டு இருந்துப்பா திரும்ப நீங்க அதை விட்டு வெளியாகிறீங்க அப்படிங்கறத அல்லாஹால அடுத்த வசனத்துல கேக்குறான். அப்ப பாருங்க, அப்ப ஒரு முஸ்லிம் பெண் எப்படிப்பட்டவளா இருப்பான்டா? அல்லாஹ் ஒருத்தன், அவன் தனித்தவன், அவனுக்கு ஈடு இணை இல்ல, அவனுக்கு இணை துணை கிடையாது, அனைத்து அதிகாரமும் அனைத்து பொருள்கள் மீத சக்தியும் அல்லாஹ் ஒருவன்கிட்ட தான் இருக்கு. எல்லா அதிகாரமும் அவன்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அவன் பக்கம்தான் திரும்பி செல்லுது அப்படிங்கிற இந்த இறை கொள்கையில, அக்கீதாவுல தெளிவா உறுதியான நம்பிக்கையோட இருப்பா அப்படிங்கறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். அப்போ ஒரு முஸ்லிம் பெண்மணியோட உள்ளத்துல தெளிவாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிஞ்சு விட்டதா இருக்கணும் அல்லாஹ் மீதான நம்பிக்கை. அவனுக்கு மென்மேலும் இந்த நம்பிக்கை விழிப்புணர்வையும் மார்க்கத்தோடைய பற்றுதலையும் அறிவில் முதிர்ச்சியையும் இந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அவள் வாழ்க்கையில யதார்த்தத்தை விளங்கி கொள்வா. என்ன யதார்த்தம்? எப்போதும் வாழ்க்கைங்கிறது ஒரு சோதனை கூடம். அதாவது பரீட்சை எழுதக்கூடிய சோதனை கூடமா இருக்கு. அப்போ அப்படிங்கறத அவ எதிர்பார்த்து தன்னுடைய செயல்களுக்குரிய இந்த எக்ஸாமுக்குரிய ரிசல்ட் நம்ம எப்ப எதிர்பார்ப்போம்? முடிச்சு அதுக்குரிய ரிசல்ட் அதுக்குரியது கொடுக்கையில தானே நம்ம எதிர்பார்ப்போம். அப்ப இந்த வாழ்க்கைய ஒரு சோதனை கூடமா, ஒரு எக்ஸாம் ஹாலா நினைச்சு செயல்படும் போது அந்த செயலுக்குரிய பிரதிபலனை எங்க எதிர்பார்ப்பா? நமக்கு இதோட ரிசல்ட் கண்டிப்பா மறுமையில கிடைக்கும், அங்கு நம்ம அதுக்குரியதை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவ இருப்பா அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப பாருங்களேன், ஒவ்வொரு எக்ஸாம் எழுதினவங்களும் அந்த நம்பிக்கையோட தானே இருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, பணங்களை செலவழிக்கிறாங்க. பணத்தை செலவழிக்கிறத விட தன்னுடைய பொற்காலம்னு சொல்லக்கூடிய அந்த நேரம், தங்கத்தை விட விலை மதிப்பில்லாத அந்த நேரம் காலத்தையும் கொடுத்து அவங்க எதுக்காக படிக்கிறாங்க? அந்த ரிசல்ட்டுக்காக. அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய சந்தோஷத்திற்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக. அப்போ நம்ம அதுக்கு பின்னாடிதான் அந்த ரிசல்ட்லதான், அதுலயும் சொல்ல போனா இந்தியா, ஆசியா அந்த மாதிரி ஆடின இடத்துல 10th 12th ரிசல்ட் தான் அவங்களுடைய சொல்லி காட்டுவாங்க. விதியவே நிர்ணயிக்க கூடியது, அவங்க போகக்கூடிய பாதையை உறுதி செய்யக்கூடியது, அவங்க லட்சியத்தை அடையக்கூடியதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க யூரோப் மாதிரி இடத்துங்கள்ல, இங்க யூகேல, யூரோப்ல சிஸ்டம் வேறையா இருக்கு. GCSE அண்ட் A லெவல், அதுல இருந்துதான் அவங்க சப்ஜெக்டுகளை எடுத்து அவங்களுடைய போகக்கூடிய அந்த லட்சியத்தை அடைய முடியும். சிலரோடது அப்படியே எதிர்பார்ப்புக்கு மாற்றமா போயிடுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை பாதையே மாறி போய் அவங்களுடைய லட்சியங்கள் மாறி போய் ஒரு சிலர் எதிர்பார்த்தது இல்லாம விரக்தியில தன்னையே அழிச்சுக்கிற கூடியவர்களையும் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பானது அந்த எக்ஸாம் ரிசல்ட். அப்போ அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு படிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரிதான் இந்த வாழ்க்கைங்கிற இந்த நம்முடைய வாழக்கூடிய இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே இந்த எக்ஸாம் தான். அதுல நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? அந்த எக்ஸாம்க்கு எவ்வளவு கவனமா படிப்போம், முழிச்சிருந்து படிப்போம், கேர்ஃபுல்லா படிப்போம். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன்பேடுக்கு ஆன்சர் பண்ணுங்க, அப்புறமா ஈஸியா இருக்கிறதுக்கு பண்ணுங்க, அப்புறமா ஹார்டா இருக்கிறதுக்கு பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஆல் பாஸ் ஆச்சும் வாங்கிடணும், இல்லாட்டி பெரிய கேவலம், அப்படியெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நாம இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு நம்ம இணைகள் வைக்க கூடாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், முதல்ல அவனை பத்திய கல்வியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல எந்த ஒரு விஷயமும் கலந்து நாம பாதுகாக்கணும். அதுக்கடுத்து எதுக்காக அல்லாஹ் தஆலா தூதர்கள் அனுப்புனா, அந்த தூதர்கள் கொண்டு வந்த விஷயங்கள் என்ன, அத நம்ம படிச்சோமா, அந்த தூதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி நமக்கு வாழணும்னு வழிகாட்டினாங்க, அதை பார்க்கணும். அதுக்கடுத்து நம்முடைய குடும்பம், நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தஆலா அதை அமானிதமா கொடுத்திருக்கோம். அந்த அமானிதங்களை சரியா நிறைவேற்றுமா, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்,
பிள்ளைகளை அழகான முறையில வளர்க்க வேண்டியது, குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, ஏன் நமக்கு செய்ய வேண்டியது எல்லாத்துலயும் சரியா இருக்குமா? சோ இப்படி எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தோம்டா இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம மறுமை நாள்ல நிச்சயமா இதுக்குரிய பலனை நம்ம அனுபவிப்போம். எப்படி எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி பெரிய சந்தோஷம், கப்ப வின் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வர்றாங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர்றாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றாங்க, அதுல இருந்து அவருடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு திசை திருப்பி ஒரு உயர்ந்த நிலைமைக்கெல்லாம் ஒரு சிலரை கொண்டு போயிருது. நம்ம இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? இதே மாதிரி தான் நம்மளை எங்கேயோ கொண்டு போகும். இது மனிதர்கள் வகுத்ததுலயே இவ்வளவு சந்தோஷமும் நிம்மதியும் எதிர்பார்ப்பும் லட்சியங்கள் அடையக்கூடியது இருக்குதுண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் வகுத்து வச்சிருக்கிற அந்த வழியில நம்ம நடந்தோம்டா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் சிலரை பார்த்துட்டு கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நட்சத்திரம் போன்று மின்னக்கூடிய ஒரு இடங்கள்ல இருக்கிறாங்களே, இவர்கள் எல்லாம் யாரு அல்லாஹ்வுடைய தூதரே? இவங்கெல்லாம் சுஹதாக்களா, நபிமார்களா, ஷித்தீன்களா அப்படின்னு கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, இவங்க எல்லாருமே அல்லாஹ்வை நம்பி அவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தவங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்றதுல அவ்வளவு மிகப்பெரிய சிறப்ப நபிமார்கள் சுஹதாக்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்ப அல்லாஹ் தஆலா இந்த மக்களுக்கு கொடுக்கறான். அப்போ ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய அகீதாவுல தன்னுடைய கொள்கையை அறிஞ்சு அதன்படி வாழக்கூடியவளா இருப்பா. இது அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, நபியே நீங்கள் அவர்களை நோக்கி சொல்லுங்க, அல்லாஹ்தான் உங்களை உயிர்ப்பித்தான், அவனே உங்களை மரணிக்க செய்வான், பின்னர் மறுமை நாள்ல உயிர் கொடுத்து உங்களை ஒன்று சேர்ப்பான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆயினும் மனிதர்கள்ல பெரும்பாலானவர்கள் இதனை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களா இல்ல. 45வது சூரா 26வது வசனத்துல அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்த சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நபியே நீங்க மனிதர்களை நோக்கி சொல்லுங்க, உங்களை படைச்சது யாரு? அல்லாஹ் தான். உங்களை மரணிக்க செய்யறது யாரு? அல்லாஹ் தான். மறுமை நாள்ல திருப்பி உயிர் கொடுத்து எழுப்புறது யாரு? அவனும் அல்லாஹ் தான். இதுல எந்த டவுட்டுமே, நோ டவுட், சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் படைச்சான், அவன் தான் மரணிக்க செய்யறான், அவன் தான் உயிர் கொடுத்து எழுப்புறான். ஆனா இத பெரும்பாலான மக்கள் அறியாதவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு கிளியரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அதுல விளங்காம இருந்தா எவ்வளவு பெரிய கை சேதத்துக்கு ஆளாகணும். அப்ப அதை விளங்கி இருந்தோம்னா அல்லாஹ்வால் படைச்சோம், அல்லாஹ்வால் நம்ம உயிர் கொடுத்து இந்த பூமியில நம்ம வாழ்றோம், அவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கைய, அவனுடைய அழகான அவன் ஒருத்தனை மட்டுமே நம்பி இணை வைக்காத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மரண நேரம் சிறப்பானதா இருக்கும். மறுமைக்கு அந்த மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். மறுமையினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான், நிறைய பேர் அறியாம இருக்காங்க. அறியாமல் இருக்கிற காரணத்தினாலதான் அவங்க என்ன செய்யறாங்க? திசை திருப்பப்படுறாங்க. அதனாலதான் அல்லாஹ் முதல் வசனத்துல கேட்டா, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்க மாறு செய்றீங்களா? நீங்க எது உங்களை திசை திருப்புது? எது உங்களை இந்த பாதையில இருந்து வெளியாக்குது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா இந்த இதுல சொல்லும் போது, என்ன நாம் உங்களை படைச்சதெல்லாம் வீணுக்கிட்டு நீங்க நினைச்சிட்டீங்களா? நீங்க நம்மகிட்ட கொண்டு வரப்பட மாட்டீர்கள் நீங்க நினைச்சீங்களா அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நம்ம போதுன வசனம் இருக்கு இல்லையா, சூரா முஃமின் 23வது அத்தியாயம் 115வது வசனத்துல இருந்து அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். நம்ம உங்களை வீணுக்காக படைக்கல, நீங்க நம்மகிட்ட கொண்டு வரப்பட மாட்டீங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க அனைவரும் நம்மிடம் கொண்டு வரப்படுவீங்க அப்படிங்கறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த நம்பிக்கையோட ஒரு முஸ்லிம் பெண்மணி வாழ்ந்தா அவ எந்த ஒரு இடத்துலயும் டேன் பண்ணி போக மாட்டா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டா, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நடக்க மாட்டா அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சூரா முல்குல 67வது அத்தியாயம் 1வது 2வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதர்களே, வானம் பூமி ஆகிய அனைத்தின் ஆட்சி எவன் கையில் இருக்கிறதோ, வானத்துடைய ஆட்சி பூமியுடைய ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் பாக்கியமுடையவன். வானம் பூமிகளை அழிக்கவும் ஆக்கவும் அவன் விரும்பியவாறு செய்ய அனைத்து மீதும் ஆற்றல் உள்ளவன். வானத்தையோ பூமியையோ அதுல எல்லாத்தையுமே ஆக்கவும் அவனால முடியும், உருவாக்கவும் முடியும்,
அழிக்கவும் முடியும். அப்பேற்பட்ட சக்தி உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றல் உள்ளவனா இருக்கான். உங்களில் மிக தூய்மையான செயல்கள் புரிபவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகவே அவன் மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்திருக்கின்றான். அவன் அனைவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்புடையவன். 1, 2வது வசனம் அல்லாஹால சூரா முல்க்ல சொல்லி காட்டான். முதல்ல அல்லாஹ் எப்பேற்பட்ட சக்தி உடையவன், எவ்வளவு பெரிய பாக்கியம் உடையவனா இருக்குன்னு அவனுடைய ஆற்றலை சொல்லிட்டு அல்லாஹால சொல்றான். உங்களை நம்ம படைச்சிருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது, உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? உங்களை டெஸ்ட் பண்றதுக்குதான். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சோதனை கூடம். அந்த 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 அல்லாஹால உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு தான். யாரு கரெக்டா வாழ்றா, யார் என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்றா, யார் இணை வைக்காமல் வாழ்றா, யார் என்னுடைய தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றி வழிகாட்டுதல்படி வாழ்றா அப்படின்ற அல்லாஹால டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் இந்த மனிதர்கள் அல்லாஹால வாழ்வையும் மரணத்தையும் படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 67வது அத்தியாயத்துல 1வது 2வது வசனத்துல உலக சொல்றான். அடுத்த சொல்றான், அந்த நாள் மனிதனுக்கு அவனுடைய செயல்களுக்கு கூலி வழங்கப்படும். அவர் நல்லது செஞ்சிருந்தா அதற்குரிய நல்ல பலனை அடைவார். நம்ம நல்லது செஞ்சிருந்தோம்னா என்ன செய்வோம்? கண்டிப்பா நம்ம 100% பெர்ஃபெக்டா நம்ம எக்ஸாம் எழுதி இருந்தோம்டா நமக்கே தெரியும் இல்லையா, நான் கண்டிப்பா பாஸ் ஆவேன். அதாவது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையோ, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையோ, கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆச்சு கண்டிப்பா வருவேங்கிறது நமக்கு தெரியுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான், நம்ம மனிதனுக்கு அவனுக்குரிய செயல்களை கூலிய வழங்குவோம். அவன் எவ்வளவு நல்லது செஞ்சிருப்பானோ அதுக்குரிய கூலிய அவர் அடைந்தே தீருவார். அவர் செய்தது தீமையாக இருப்பேன், அதற்குரிய தண்டனையும் அணிவிப்பார். அதுல எந்த விதத்திலும் அநீதி செய்யப்பட மாட்டாது. எந்த அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான். இத பத்தி சொல்லும் போது 40வது அத்தியாயம் 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அன்றைய நாள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவை செய்த செயல்களுக்கு தகுந்த கூலி கொடுக்கப்படும். அந்த நாள் யாதொரு அநியாயமும் நடைபெறாது. மாதிரி ஆள் பார்த்து செய்யறதோ, சந்தர்ப்ப பார்த்து செய்யறதோ, காசுக்காக செய்யறதோ, லஞ்சம் வாங்கிட்டு செய்யறதோ, இது எதுவுமே நடக்காது. அன்றைக்கு ரொம்ப நியாயமா நடைபெறும். அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்டு தீர்ப்பளிக்கிறதுல துரியமானவன், ஸ்பீடு வேகமானவன் அப்படின்ட்டு அல்லாஹாலா சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹாலா தன்னுடைய வசனங்களை நமக்கு தெளிவுபடுத்துறான் பாருங்க. இவ்வளவு வசனங்களை இருந்து முதல் வசனத்துல அல்லாஹாலா கேக்குறான், அல்லாஹ் தான் படைச்சான், அவன் தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்தான். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹின் பக்கம்தான் திருப்பப்படுது. நீங்க அல்லாஹால் படைக்கப்பட்டீங்க, அவன்கிட்டயே திரும்ப போறீங்க. இவ்வளவு தெளிவா இருந்து நீங்க எந்த பக்கம் திரும்பி போறீங்க? எந்த கவனக்குறைவு உங்களுக்கு ஏற்படுது? எது உங்களை இந்த அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து திசை திருப்புது அப்படிங்கறது அல்லாஹாலா கேக்குறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு முஸ்லிம் பெண்மணி எப்படிப்பட்டவளா இருக்கணும்? தன்னுடைய அக்கைதாவுல, தன்னுடைய கொள்கையில, தன்னுடைய இறைவனை பத்தி அறியறதுல அவ ரொம்ப கவனமானவளா இருக்கணும், உறுதியானவளா இருக்கணும், தெளிவானவளா இருக்கணும். அல்லாஹாலா அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்க, அன்றைய நாளில் கேள்வி கணக்கின் தராசு மிக துல்லியமா இருக்கும். எப்படி? நகை கடைக்கு போனா இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி ஒரு துளி கூட போகாது, அப்படி ஸ்ட்ரைட்டாவே இருக்கும். இது மனிதனுடைய தராசு. ஆனா அல்லாஹாலா சொல்லி காட்டுறான், அன்றைய நாளின் கேள்வி கணக்கு தராசு மிக துல்லியமா இருக்கும். ஒன்று மனிதனுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அவனுக்கு பாதகமா இருக்கும். செஞ்சதுதான் நாங்க இருக்கோம். கரெக்டா 1 கிராம் வச்சோம்னா 1 கிராம காட்டும், 4 கிராம் வச்சோம்னா 4 கிராம காட்டும் இல்லையா? 4 கிராம் எடைய வைக்கையில 1 கிராம காட்டும் இல்லையா? அப்போ நாம எந்த அளவுக்கு நன்மை செஞ்சோமோ அது நம்ம நன்மை செஞ்சிருந்தா அவனுக்கு சாதகமா அது காட்டும், இல்லாட்டி அது என்ன செய்யும்? பாதகமா இருக்கும். ஆகவே எவர் ஒரு அணு அளவு நன்மை செய்யறாரோ அவர் அங்க அதனை கண்டு கொள்வார். அட சும்மா கொஞ்சோன்னு தானே விடுங்கப்பா, இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு எல்லாம் வைக்க மாட்டான். அந்த அணு அளவு செஞ்சாலும் அதையும் பார்ப்பார். அதே மாதிரி அணு அளவு தீமை செஞ்சாலும் அதையும் பார்ப்பார். சரி, இதை விட்டுட்டு போங்க, சின்ன விஷயம் தானே அப்படிங்கறது இல்ல, அதையும் அங்க பார்ப்பார். அல்லாஹாலா 99வது அத்தியாயத்துல
7வது 8வது வசனமா பாக்குறோம். இத ஒவ்வொரு நாளும் அன்றாட நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல ஓதக்கூடிய சூறாக்கள். இந்த சூறாக்களுடைய மீனிங்க, அர்த்தங்களை தெரிஞ்சு, இறக்கப்பட்ட வரலாறுகளை தெரிஞ்சாவே போதும் நமக்கு அழகா நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு. அடுத்து அல்லாஹாலா 21வது அத்தியாயம் 47வது வசனத்துல அல்லாஹாலா சொல்றான், மகிமைக்கும் கண்ணியத்திற்கும் உரித்தான அகிலத்தின் அதிபதி அல்லாஹின் பார்வையை விட்டு எல்லா அளவு கூட நீங்க மறைய முடியாது. என்ன சொல்ல போனா அறிஞர்கள் சொல்றாங்க, எள்ளோட முனை அந்த ஒரு அளவு கூட நீங்க மறைஞ்சிட முடியாது. அவனுக்கு முன்னாடி அவனுடைய பார்வையை விட்டு உங்களுடைய சொல்லோ செயலோ எண்ணங்கள் கூட மறைய முடியாது. அல்லாஹாலா சொல்றான், மறுமை நாளில் சரியான தராசையை நம்ம வைப்போம். எந்த ஒரு ஆத்மாவும் நன்மையை குறைத்தோ தீமையை கூட்டியோ அநியாயம் செய்யப்பட மாட்டாது. நன்மையோ தீமையோ ஒரு கடுகின் அளவு இருந்த போதிலும் நிறுக்க அதனையும் கொண்டு வருவோம். கணக்கெடுக்க நாமே போதுமானவன், வேறொருவரின் உதவி நமக்கு தேவையில்லை. சூரா அன்பியா 21வது அத்தியாயம் 47வது வசனத்துல அல்லாஹாலா சொல்றான். அப்போ அல்லாஹாலா கண்ணியத்துக்குரியவன், மகிமைக்குரியவன். அவனுடைய பார்வையை விட்டு நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் மறையாது. அது மட்டும் இல்லாம மறுமை நாள்ல கரெக்டா எடை போடக்கூடிய அந்த தராசை கொண்டு வரும். உங்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் செய்யப்பட மாட்டாது. ஒரு சின்ன கடுகளே இருந்தாலும் அதை கொண்டு வந்து அதையும் நிறுத்தி அதை கணக்கெடுக்கிறதுக்கு நம்மளே பொதுவானவோ, நமக்கு வேற யாரோட உதவி ஹெல்ப்பும் தேவையே இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்றான், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இது போன்ற குர்ஆன் வசனங்களை தெளிவா படிச்சு அந்த சிரமமான அந்த மறுமை நாளை பற்றி ஒவ்வொரு முஸ்லிம் பெண்மணியும் வெளிப்பார்வையோட சிந்திக்கிறது இல்ல, அகப்பார்வை, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சிந்திக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய இறைவன் பக்கம் தனது கவனத்தை உடனடியா திருப்புவா. இறைவனுக்கு முற்றிலும் அடிப்பணிந்து வாழ்வா. நன்றி உள்ள நல்ல பெண்களின் பாதையை பின்பற்றுவா. அல்லாஹாலா அதனாலதான் சொல்றான், யார் உன்னுடைய கோபத்துக்கு ஆளானாங்களோ சாபத்திற்கு ஆளானார்களோ அவர்களுடைய வழி இல்லையா அல்லாஹ். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாரெல்லாம் நீ யாருக்கு நீ அருள் புரிஞ்சையோ அல்லாஹ், யாருக்கு கிருபை செய்தாயோ அல்லாஹ், உன்னுடைய அன்பையும் அருளையும் வேண்டி நின்றவர்கள் யார் அல்லாஹ், அவர்களுடைய பாதையில எங்களை செலுத்தி அல்லாஹ், அந்த வாழ்க்கையில எங்களை வாழ செய்ய அல்லாஹ். கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளான கூட்டங்கள் இருக்கிறாங்க இல்லையா அல்லாஹ், அந்த வழி இல்லையா அல்லாஹ். அந்த உதாரணத்துல ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையிலையும் 17 ரகாத்து ஃபர்து தொழுகை இருக்கு, அது அல்லாத சுன்னத்து தொழுகை இருக்கு. ஒவ்வொரு ரகாத்துலயும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடியவளா, உதவி கேட்கக்கூடியவளா இருப்பா. அப்போ பாருங்க சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ ஒவ்வொரு பெண்மணியும் உண்மையான விசுவாசியா இருக்கும் போது அல்லாஹ்வுடைய வசனங்களை தெளிவா படிச்சு இந்த சிரமமான மறுமை நாள், அல்லாஹ் தராசுகளை கொண்டு வந்து நிற்கக்கூடிய அந்த நாள், துரிதமா கணக்கு வாங்கக்கூடிய அந்த நாள், அந்த நன்மையின் எடை நிறைய இருக்கணும்னு சிந்திக்கக்கூடிய அந்த நாளை எண்ணக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு பெண் வெளிப்பார்வையில் சும்மா ஏதோ மேலோட்டமா சிந்திக்காம ஆழ்ந்து சிந்திச்சு தன்னுடைய இறைவன் பக்கம் உடனடியா கவனத்தை திருப்புவா, உடனடியா சுதாரித்துக் கொள்வா, உடனடியா தன்னையும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பா, உடனடியா தன்னையும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் சில கனமுள்ள செயல்கள் என்னென்னவெல்லாம் இருக்குங்கிறத பார்த்து தேடி தேடி செய்வா. தன்னுடைய இறைவனுக்கு முழுமையா அடிபணிவா. ஏதோ அறகுறையா சரி போனா போகுதுன்னு செய்யற விஷயமெல்லாம் இல்ல, உடனே தன்னுடைய இறைவனுக்கு தன்னை முற்றுமா அடிப்படைகிறதோட எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் எல்லா நேரங்கள்லயும் நன்றி உள்ள நல்ல பெண்களுடைய பாதையை தேர்ந்தெடுத்து பின்பற்றுவா. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல பெண் மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.
ஏன்னு சொன்னா வரலாற்றுல எத்தனையோ பெண்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு நம்முடைய ஹிஸ்டரியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், அவருடைய தோழர்கள், தோழிகள் விஷயத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முன்னுதாரணமா வாழ்ந்த எத்தனையோ அற்புதமான அழகிய பெண்கள் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான முறையில வழிகாட்டுறோம். சூரா மரியம நம்ம பார்த்து வரோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ இதெல்லாம் ஈமானுக்கு மிகப்பெரிய ரோல் மாடலா, முன்மாதிரியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி கொடுத்த அழகிய முன்மாதிரிகள். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய பெண்கள். இப்படிப்பட்டவர்களுடைய ஹிஸ்டரிய நம்ம படிச்சு நம்மளுடைய வாழ்க்கைய முன்மாதிரியா அமைச்சுக்கிறணும். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நேரத்திலயும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மக்களா நம்ம வாழணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய அக்கீதா, நம்ம எந்த கொள்கையில இருக்கோம், நம்ம யார நம்பி இருக்கோம், நாம நம்பி இருக்கக்கூடிய அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், அவன் நாம எப்படி வணங்கணும், அவன் மீது எவ்வளவு முழுமையா நம்ம நம்பிக்கை வைக்கணும், அவனுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்தணும், இந்த மாதிரியான விஷயங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு அழகான ஒரு பெண்மணியா இருந்து, அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவளாகவும் இருப்பா அப்படிங்கிறது பாக்குறோம். அப்போ மேலும் தனது மறுமைக்காக எந்த அளவுக்கு இன்னைக்கே நாம நன்மையை சேர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அவசரமா நன்மையை சேர்த்து கொள்வா. இத்தகைய அதாவது இப்படிப்பட்ட பெண்ணே விழிப்புணர்வும் மார்க்கப்பற்றும் உள்ள ஒரு முஸ்லீம் முன்மாதிரி பெண்ணாக திகழ முடியும். அடுத்து நமக்கு ஒரு ஹெட்லைன் கொடுக்குறாங்க, தன் இறைவனை மட்டுமே வணங்கும். யாரு? ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய ரப்ப மட்டும்தான் வணங்குவான். அவனுக்கு எந்த ஒரு ஈடு இணை எதையும் கொடுக்க மாட்டா. உண்மையான முஸ்லிம் பெண்மணி உயர்வான நம்பிக்கையோட தன்னுடைய இறைவனை வழிபடுத்துறதுல மிக அதிகமான கவனம் செலுத்துவா. முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலா விதித்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றது அவளுக்கு நன்கு தெரிஞ்சவளா இருப்பா. அது அறிந்த காரணத்தினால அவனுக்கு வேற யாரையும் இணையாக்க மாட்டா. இஸ்லாமுடைய அடிப்படை கடமைகளை, கட்டளைகளை அழகிய முறையில எந்த விதமான சோம்பலும் இல்லாம, அலட்சியமும் இல்லாம, கவனக்குறைவு இல்லாம, எல்லை மீறுதல் இல்லாம முறையா நிறைவேற்றுவா. அல்லாஹுடைய இந்த அமல்களை நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவளா இருப்பா. யாரு? உண்மையான முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அழகிய செய்திய சொல்றாங்க. அதை தொடர்ந்து அல்லாஹ்வுக்கு எதையுமே இணையாக்க மாட்டான். அவன் தான், அவனுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கறதுல இந்த இடத்துல ஒரு ஹெட்லைன் கொடுக்குறாங்க. அல்லாஹுக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு முஸ்லிம் பெண்மணி அவனுக்கு இணையாக ஒன்று வணங்குவதை விட்டு தன்னை பாதுகாத்துக்கிடுவா. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள்ல எந்த ஒன்னையும் அவனை தவிர வேறு யாருக்கும் செய்ய மாட்டா. இணை வைக்கிற செயலை அல்லாஹ் விரும்ப மாட்டான், அதை மன்னிக்கவும் மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விளங்கி இருப்பா. அல்லாஹு அக்பர். 4வது அத்தியாயம் 48வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமா அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான், அதனை தவிர மற்ற அனைத்தையும் தன் நாடியோருக்கு மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு வசனத்தை அல்லாஹ் தெளிவா சொல்றான் பாருங்க. சூரா நிசா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுரை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, அது பெரும் பாவம் அப்படிங்கிறத நினைவூட்ட தவறதே இல்லையா. அல்லாஹுடைய தூதர் எப்பெல்லாம் தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, அது பெரும் பாவம் அப்படின்ற நினைவு கூட்டாம இருந்ததே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸா இருக்குது. அப்போ பெரும்பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் எதுன்னு நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, சொல்லி தரட்டுமா அப்படின்னு தோழர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க.
அப்படி சொல்லி கேட்டுட்டு சொல்லுவாங்க, 3 தடவை கேட்டாங்களாம் ஒரு தடவை. அப்படி கேட்கும்போது நாங்க என்ன சொன்னோம், ஆமா சொல்லலாம், நீங்க எங்க அல்லாஹுடைய தூதரே, எங்களுக்கு நீங்க அறிவித்து கொடுங்க அப்படின்னு தோழர்கள் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுக்கு இணை வைப்பதுதான் பெரும் பாவமாகும் சொல்றாங்க. பாவங்கள்லயே மிகப்பெரிய பாவம் எது? அல்லாஹுக்கு இணை வைக்கிறது. அப்ப ஒரு முஸ்லிம் பெண்மணி அல்லாஹை பற்றி அறிந்திருப்பாள். அவள் எந்த நேரத்திலும் அல்லாஹுக்கு இணைய ஏற்படுத்தவே மாட்டாள். அல்லாஹ் தாலா பாவங்களின் பெரும் பாவம் என்று சொன்னது, மக்களை எல்லாம் சந்திக்க போதெல்லாம் நினைவூட்டுறது, அட்வைஸ் பண்றது இந்த அல்லாஹுக்கு இணை வைக்கிறது தான் அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால இணையாக்குகிற செயல்களை, எதெல்லாம் அல்லாஹுக்கு இணையாக்கக்கூடிய செயலா இருக்கு, அல்லாஹ்வுக்கு அவனோட இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல்களா இருக்கு, அது ஒவ்வொன்னா பார்த்து அதை ஒவ்வொன்னையும் கற்று அதை அறிந்து அதையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய நம்பிக்கையை பாதுகாத்துக்கணும். நாம எந்த விஷயத்துல நம்பிக்கொண்டு கொண்டிருக்கோம், அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கோம், அதை பேணி நடக்கக்கூடியவளா ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி இருக்கா. அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட பெண்ணாக எங்கள் அனைவரையுமே ஆக்கிது யா அல்லாஹ். ஆமீன். அடுத்து அடுத்த ஹெட்லைன் கொண்டு வர்றாங்க, நபி வழியை பின்பற்றக்கூடியவளா இருப்பான். அனாச்சாரங்கள் இருக்குல்ல, தேவையற்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதுகளை தவிர்த்துக்கிறவா. தனது மார்க்க நேர் வழியை அறிந்திருக்கிற ஒரு முஸ்லிம் பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று நடக்கக்கூடியவளா இருப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் அவர்கள் எப்படி எல்லாம் வழிகாட்டினாங்களோ அந்த முறைகளையும் பின்பற்றி நடப்பா. அவர்களுக்கு மாறு செய்வதை பெரும் குற்றமா நினைப்பா. யாருக்கு மாறு செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் காட்டி தந்தாங்களோ அதன்படிதான் வாழுவா. அந்த அவர்கள் சொன்னதுக்கு மாற்றமா மாறு செய்யறதுல இருந்து பெரும் குற்றமா நினைச்சு அதுல இருந்து விலகிடுவா. தன்னுடைய செயல்கள் அனைத்தையுமே எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி இருக்கிறதுலயும் சரி, உங்கிறதுலயும் சரி, நம்மளுடைய ஆடை கலாச்சாரத்திலையும் சரி, நம்மளுடைய ஃபுட் கலாச்சாரத்துல இருந்தாலும் சரி, நம்மளுடைய மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, இது ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தண்ணி குடிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, எப்படி தூங்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, எப்படி கழிவறை, அதாவது பாத்ரூமுக்கு போகையில கூட எந்த காலை நீங்க முதல்ல எடுத்து வச்சு போகணும்னு சொல்லியிருக்காங்க, எந்த காலை எடுத்து வச்சு நீங்க வெளியே வரணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த நேரத்துல என்ன துவாக்களை நம்மள ஓத சொல்லியிருக்கிறாங்க, காலையில எழுந்தது முதல் கொண்டு இரவு தூங்குற வரைக்கும் நகை வெட்டுறதுல இருந்து, முடி வெட்டுறதுல இருந்து, நம்ம ட்ரெஸ்ஸுகள் அணியறதுல இருந்து, மக்களை பார்த்து அழகான ஒரு புன்முறுவல், ஒரு அழகா நம்மளுடைய சிரிச்ச முகத்தோட நடந்துக்கிறதுல இருந்து, பாதையில நடக்கும் போது அந்த பாதைக்குரிய ஹக்க கொடுக்கறதுல இருந்து, எது நம்மளுடைய அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டாம சொல்லி கொடுக்காம போயிருக்காங்க, எந்த ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டலுக்கு ஏற்ப ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய ஒவ்வொரு வழிகாட்டல் ஒவ்வொரு செயலையும் அமைச்சுக்கிடுவா. அந்த வழிகாட்டல் இல்லாத அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நமக்கு எந்த ஒண்ணுமே சொல்லப்படாத புதிய சடங்குகளை உருவாக்காம குட்டோடு விளங்கி வச்சிருப்பா. அதாவது நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் எதை காட்டி கொடுத்தாங்களோ அதன்படி நம்ம வாழணும். அதை விட்டுட்டு புதுசா ஒரு சடங்க, ஒரு சம்பிரதாயத்தை, ஒரு விஷயத்த உருவாக்குனா அது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கறத விளங்கி வச்சிருப்பா. இது பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஏராளமான வசனங்களை சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இணையாக்காதீங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்க, அவர் சொன்ன முறைப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கங்க, அவருக்கு கீழ்ப்படிந்து நடங்க அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பார்க்க நிறைய வசனங்களை சொல்லியிருக்கான். அதுல சிலதை இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. வாங்க அதை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 59வது அத்தியாயத்துல 7வது வசனமா, தூதர் உங்களுக்கு கொடுத்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு தடுத்ததை விட்டு விலகி கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கே பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தூதர் எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க, எதையெல்லாம் வழிகாட்டினாங்க, எதை செய்யும்படி ஏவுனாங்க, அதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்த தூதர் உங்களுக்கு எதையெல்லாம் தடுத்தாங்க, எதையெல்லாம் செய்யாதீங்கன்னு விளக்குனாங்க, அதையெல்லாம் விட்டு நீங்க விலகிக்கங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பயந்து.
முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ்வுடன் திரும்புகிறது, அது பற்றி அல்லாஹ் உங்களிடம் விசாரிப்பான். அது விசாரிக்கிறதுல விரைவானவங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்போ அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதன்படி மட்டும்தான் நம்ம வாழணும். அவங்க எதையெல்லாம் தடுத்தாங்களோ அதுல விட்டு முற்றிலும் விலகணும். நம்ம மனசுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி, குடும்பத்து மக்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி, உள்ளூர் மக்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி, ஏன் அவ்வளவுக்கு போறோம், நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு பிடிக்கலமா, பிள்ளைங்க விரும்ப மாட்டேங்குதுமா, பிள்ளைங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி, பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி, நம்ம எப்படிப்பட்ட பெண்ணா இருக்கணும், முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணியா இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, எப்படி வாழன்னு சொன்னாங்களோ அதைத்தான் நம்ம எடுக்கணும். அவங்க எதையெல்லாம் தடுத்தாங்களோ அதை விட்டு விலகி வாழணும். செல்வங்களா, செல்லங்களா, கண்மணிகளா, இது நம்மளுடைய அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தடுத்தது. நாளை அல்லாஹ்வுக்கு முன்னாடி இந்த செயல்கள்லாம் வந்து நிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள்ட்ட கேள்விகளுக்கு கேட்பான். அப்ப நம்ம என்ன பதில் சொல்லுவோம், அழகுகளா நீங்க இதை விட்டுருங்க, நமக்கு சொர்க்கம்னு ஒண்ணு அல்லாஹ்தாலா தயார் பண்ணி வச்சிருக்கான், அதுல ஏராளமான நியமத்துக்களை வச்சிருக்கான், அதை நம்ம அடையணும்னா இன்னைக்கு இந்த தியாகங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சின்னதுல இருந்து அழகா வழிகாட்டணும்டா. அது ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கோல், ஒரு லட்சியத்தை நோக்கி வாழக்கூடிய பிள்ளையா நம்ம குழந்தைகள் அமைவாகலாம் இல்லையா. சாதாரணமா ஒரு வெளியே கூட்டிட்டு போனோம், ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயலை செய்யணும்ன்றத இந்த பிள்ளைங்க ராத்திரி எல்லாம் தூங்காது, அதை எதிர்பார்த்தே இருக்கும், எப்ப செய்வோம், எப்ப போவோம், எப்ப செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அழகிய சொர்க்கம், சுகந்தமான சொர்க்கம், ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கம், எந்த கண்ணும் கண்டிராத கல்வும் சிந்தித்து பார்க்காத ஒரு சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ், எடுத்து நினைச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் காணும் போது அல்லாஹு அக்பர், இதை விட பெருசு, இதை விட பெருசுன்னு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை சொல்றான். அதை நினைச்சு பார்த்து நம்ம வாழ்ந்தோம்னா, சின்ன குழந்தையில இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அதை ஊட்டி வளர்த்தோம்னா நிச்சயமா அவர்கள் வழிக வர மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களை சைத்தானிட்டு பாதுகாப்பான், அவர்களுக்கு நேரான வழியை கொடுப்பான். இப்போ ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி எப்படி வாழணும், அல்லாஹ் பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சொல்லி கொடுத்தார்களோ அதை ஏற்று வாழக்கூடியவர்களா, எதையெல்லாம் தடுத்தாலும் அதிலிருந்து தகுந்து வாழக்கூடியவளா இருக்கணும். அப்ப இது ஆரம்பத்துல இருந்து நம்ம இந்த கல்வி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போமா இல்லையா, குடும்பத்தாருக்கு சொல்லிக் கொடுப்போமா இல்லையா, அழகிய முறையில சொல்லிக் கொடுப்போமா இல்லையா, நிச்சயமா சொல்லிக் கொடுப்போம். அடுத்த வசனம் பாருங்க, நபியே மனிதர்களை நோக்கி நீங்க சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களா இருந்தா என்னை நீங்கள் பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான், மன்னித்து விடுவான் அப்படின்னு சொல்லுங்கன்னு அல்லாஹால சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 31வது வசனத்துல அல்லாஹால சொல்றான். இது வந்து நமக்கு தெளிவா விளங்காத வசனமான இருக்கு இல்லையா. எல்லாருக்கும், சின்ன குழந்தைக்கு கூட, பாச தெரியாத பிள்ளைக்கு கூட விளங்குமா இல்லையா. அதாவது ரீட் பண்ண எழுத படிக்க தெரியாத பிள்ளை கூட நம்ம சொல்றது மதர் டங், நம்ம எந்தெந்த லாங்குவேஜ் நம்மளுடைய மதர் டங்கா இருக்கோம், நம்ம தாய் பேசக்கூடிய தாய்மொழியா இருக்கோம் சொன்னா படிச்சு எழுதி பார்த்துதான் நம்பணுமா. எவ்வளவு அழகா அல்லாஹ்தாலா சொல்றா பாருங்க, நபியே மனிதர்களை நோக்கி நீங்க சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா, அல்லாஹ் நம்பக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா, நான் தான் அல்லாஹுடைய தூதர், அல்லாஹ் மனிதர்கள்லயே என்ன தூதரா தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழிகாட்டியா அனுப்பி இருக்கிறான், அதனால நீங்க என்னைய பின்பற்றுங்க. எல்லா விஷயத்திலையும், செருப்பு போடுறதுல இருந்து தலை சீவிட முதல் கொண்டு ஆடை அணிவது அத்தனை விஷயத்திலையும் நீங்க என்னைய பின்பற்றுங்க. அப்படி நீங்க என்னைய பின்பற்றி வாழ்ந்தீங்கன்னா யார் உங்களை நேசிப்பா, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா வேற என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு ஒரு அழகான வசனம். அல்லாஹு அக்பர். அல்லாஹால அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றான், இதே ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 32வது வசனம், நபியே மேலும் நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்க கீழ்ப்படிந்து நடங்க, பின்னாடி நீங்கள் புறக்கணித்தால் நிச்சயமா அல்லாஹ் தன் நிராகரிக்கக்கூடியவங்களை நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வை நேசம் எதுல இருக்கு, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களா நீங்க இருந்தா அவனுடைய தூதரை பின்பற்றி நடங்க, அல்லாஹ்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் அவனுடைய தூதரை பின்பற்றுறதுலதான் இருக்கு.
அல்லாஹ் யார நேசிக்க மாட்டான்? நபி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, தூதருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. நீங்க அதை புறக்கணிச்சீங்கன்னா, அதை உதாசீனப்படுத்தினீங்கன்னா, அதை அலட்சியப்படுத்துனீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இருந்தா இதெல்லாம் மாத்திருப்பாங்க, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லக்கூடியவர்களா நீங்க இருந்தா நிச்சயமா அல்லாஹுடைய வசனங்களை நிராகரித்தவர்கள், அல்லாஹுடைய தூதரை நிராகரித்தவர்களா நீங்க இருக்கிறீங்க. இப்படி நிராகரிக்க கூடியவனை அல்லாஹ் ஒரு நேசிக்க மாட்டான். இதை நம்ம ரெண்டை எழுதி ஒட்டிக்கிறோமா? அல்லாவுடைய நேசம் எதுல இருக்கு? அல்லாவுடைய நேசம் எதுல இல்ல? தெளிவா சொல்லக்கூடிய வசனமா இருக்கு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏதேனும் ஒரு விஷயத்துல ஒரு முடிவெடுத்துட்டா அவர்களுடைய விஷயத்துல சுயமாக வேறு கருத்து சொல்வதற்கு, அதை வேறு கருத்து கொள்வதற்கு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் உரிமை இல்லை. சுப்ஹானல்லாஹ். சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 56வது வசனம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டா அந்த விஷயத்துல சுயமா சிந்திக்கிறதுக்கு, சுயமா கருத்து சொல்றதுக்கு அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் உரிமை இல்லை, எந்த பெண்ணுக்கும் உரிமை இல்லை. அல்லாஹ் ரசூல் ஒரு முடிவு எடுத்த முடிவுதான், அதுல மாற்றமே கிடையாது. அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் வெளிப்படையான விஷயத்துல இருக்கிறார். எப்படி ஒரு அழகான விஷயம்! அல்லாஹ் முதல்ல யார நேசிக்கிறோம், யார நேசிக்கல, மாறு செஞ்சா எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க. யாருக்கும் கருத்து சுதந்திரம் எல்லாம் சொல்றாங்களே, அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல எந்த ஒரு கருத்தோ சுதந்திரமோ கருத்து சொல்றதுக்கோ எந்த ஒண்ணுமே கிடையாது. அத முழுமையா அந்த விஷயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுதான் அவங்களுக்கு வழிகாட்டுறதை தவிர அதுக்கு யார் கட்டுப்படாமல் மாறு செய்யறாங்களோ அவங்க வெளிப்படையான வழிகேட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறோம். அதே மாதிரியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய இந்த மார்க்க விஷயத்தில் அதில் இல்லாததை புதிதாக யார் உண்டாக்குகிறானோ அவனுடைய அந்த புதுமை நிராகரிக்கப்பட்டது. இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க? நம்முடைய இந்த மார்க்கத்துல, இந்த இஸ்லாத்தை புதிதா உண்டாக்குவானோ யாரு உண்டாக்குவானோ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த மார்க்கத்தை பூரணமாக்கிட்டாங்க, முழுமையடை செஞ்சுட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இரவும் கூட பகலை போன்ற வெளிச்சமானது, பிரகாசமானது, ஒளிரக்கூடியது. அந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ மார்க்கத்துல இல்லாத ஒண்ணு யார் ஒருத்தர் புதுசா உண்டாக்குறாங்களோ அவனுடைய புதுமை, அந்த புதுசா உண்டாக்குனதை நிராகரிக்கணும், அதை ஏத்துத்தரக்கூடாது, அதன்படி செயல்படக்கூடாது. அது நல்லதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்கு மாற்றமா அவங்களா நல்லதுதான் அப்படிங்கறத ஒண்ணு சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கறது இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் நம்முடைய கட்டளை இல்லாத செயலை செய்கிறாரோ அது அல்லாஹ்வுடன் நிராகரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, அது நன்மையான விஷயமா இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான், அது நிராகரிக்கப்படும். இது முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய அழகான ஒரு ஹதீஸ். அப்ப இந்த தெளிவான ஹதீஸோ குர்ஆன் வசனங்களோ நமக்கு எதை காட்டுது? அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே இந்த மக்களை நோக்கி சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்க, அவர்கள் காட்டின வழியின்படி நீங்க நடங்க, உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கங்க. அப்பதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களையும் உங்களுக்கு மன்னிச்சுங்க. அதை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படியாம மறுத்து புறக்கணிச்சா உங்களை நிராகரிப்போரா ஆக்கிருவான், நீங்க நிராகரிப்போரா ஆயிருவீங்க. அல்லாஹ் உங்களை நேசிக்க மாட்டான். மார்க்கத்துல அல்லாஹ் ரசூலும் ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதுல கருத்து சொல்றதுக்கு எந்த உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்ல, நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்ல, இந்த மார்க்கத்துல புதுமைகளை அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு புதுசான ஒரு விஷயங்களை உண்டாக்குறது உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படி உண்டாக்கி புதுசா நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா அது நிராகரிக்கப்படும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். அப்போ
ஒரு முஃமினான ஒரு முஸ்லிமான அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி இந்த விஷயங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து கற்றுக்கொண்டு அதன்படி செயலாற்றக்கூடியதில் முனைப்போடு இருப்பாள் அப்படிங்கறத நம்ம இந்த விஷயத்துல பார்க்கிறோம். அடுத்து நம்ம 5 நேர தொழுகைகளை எப்படி அவ நிறைவேற்றுவா அப்படிங்கிற ஹெட்லைனை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அப்ப இதுவரைக்கும் அகீதாவுல உறுதியா இருப்பா. அகீதாண்டா என்ன? நம்முடைய கொள்கை. அந்த ஈமான்ல அல்லாஹ்வை அறிந்து அவனுக்கு யாரை இணையாக்க மாட்டாள், அவனுக்கு எந்த நேரத்திலும் விழிப்போட இருந்து அந்த கல்வியை கற்றுக்கொள்வாள். அதுக்கு அடுத்து தன்னுடைய தூதரை பின்பற்றுவாள். அவங்க எப்படியெல்லாம் வழிகாட்டினாங்களோ அந்த வழி நடப்பா அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அனாச்சாரங்களை தவிர்த்து நடப்பாள். புதிய செய்திகளை தன்னுடைய விருப்பத்துக்கோ தன்னுடைய ஊராரின் குடும்பத்தாரின் பிள்ளைகளின் விருப்பத்துக்கோ புதுசா அல்லாஹு ரசூலும் காட்டாத எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அல்லாஹுடைய நேசத்தை பார்த்தோம். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான், யாரை வெறுக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு அழகிய பெண்மக்களாக நாம் அனைவரும் இருந்தா ஒரு அழகிய சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாம். ஒரு அழகிய சமுதாயத்தை நம்ம உருவாக்கினா ஒரு அழகான நாடு இருக்கும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வழியில நடக்கக்கூடிய இம்மைக்கும் மறுமைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பையும் மஃபிரத்தையும் பெற்ற மக்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த அற்புடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடிய மக்களாகவும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்கள் தோன்றவர்கள் அனைவரையும் யா அல்லாஹ் உண்மையான மனங்களையும் விஷயங்களையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த நல்ல செய்திகளை பிற மக்களுக்கும் எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ் உறுதியோடும் யா அல்லாஹ் ஈமானில் உறுதியோடும் உன்னுடைய தூதரின் வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மை முஃமின்களாக ஈமானில் உறுதி உள்ளவர்களாக அழகிய செயல் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.